காய்ஸ், நம்ம படத்தில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பெரிய அப்டேட். ஸோ இந்தியன் சினிமாவை ஒரு குளோபல் சினிமாவை மாற்றக்கூடிய ஒரு அப்டேட் தான் இன்றைக்கு வந்திருக்கு. ஸோ ராமாயணா 2 பார்ட்டில் வரப்போகுது. நிதேஷ் திவாரி தான் டைரக்டர். ஸோ அவர் வந்து டங்கல் மூவி டைரக்ட் பண்ணுறது தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்: ரம்பி கபூர், யஷ், சீதாவா வந்து சாய் பல்லவி, இப்படி நிறைய பேர் நடிக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம் கைஸ். நான் எப்படி இதை கொண்டு வர புரியணும்னு ஒரு டவுட் இருக்குது. நான் ராமாயணம் ஆதிபுருஷ் பார்த்த நாங்கள் எப்படி வந்திருந்து. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ராவணனையும் மையப்படுத்தி, அதே ராமனையும் மையப்படுத்தி, அந்த கதையில் இருக்கிற எல்லா அனைத்தையும் போடுற மாதிரி ஒரு படம் வந்தால் செம்மையாக இருக்கும். அதுவும் விஎஃப்எக்ஸ் சும்மா க்ளீனாக இருக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. ஸோ லெட்ஸ் கோ. Since the existence of time. ஸ்டார்டிங்கே செம்மையாக இருக்குது. பிரம்மா, God who creates. விஷ்ணு, ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆனால் என்ன, அந்த விஎஃப்எக்ஸ் செம்மையாக இருக்குது. வெளியே காட்டுது. சிவா, God who destroys. அப்படித்தான் இங்கிலீஷ் என்ன செய்யுது. பட் ராவணன், ஓகே ராமாவேஸ் ராவணா. யஷ் தான் ராவணன் அண்ட் ரம்பி கபூர் ராமன். மெர்சி, நன்றி. பவர் அண்ட் ரிவெஞ்ச், தர்மா அண்ட் சாக்ரிஃபைஸ். ஏனெண்டா ராவணன் இப்போவும் அந்த அரக்கனா காட்டுற மாதிரியே காட்டு வந்துருக்கோம். செம்மையாக இருக்குது விஎஃப்எக்ஸ். அப்போ இதையாவது அந்த தவறு செய்திருந்தாலும், மியூசிக் தவறு செய்திருந்தாலும் காட்டலாம். சாய் பல்லவி, சீதா, சனி டியோல், அனுமான், மை பாஸ், அன்சிமர் ஏ ராமன், நிதேஷ் திவாரி, ஃபில்ம் ஃபார் ஐமாக்ஸ். ஆனால் இதே செம்மையாக இருக்குது அந்த டிசைன். மஸ்டர் மைண்ட் தான் யஷ் இந்த கம்பெனி. ஓகே, ஓ, நமித் மலுத்கா, ராமாயணம். ஓம், அந்த சிம்பிள் செம்மையாக இருக்குது. ஆனால் குளோபல் சினிமான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் மட்டும் போடுறது ஏன்னு தெரியல. அது விருப்பம். ராமாயணா இந்தியன் மேப் அது. ஓகே, வா, ஓகே, இதுலேயே தெரியுது அந்த யஷுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. அதே நேரம் ராவணனை அந்த வரிவாசி காட்டிருக்கணும். அது உண்டு. பஸ்க்கு ஆதிபுருஷில் பார்த்தோம்னா டிராகனை கொண்டு வரையணும், நிறைய விஷயங்கள் கொண்டு வரையணும், இல்லாதெல்லாம் சேர்க்கணும் அந்த அரக்கனை காட்டுறதுக்கு. ஆனாலும் தீய குணங்கள் இருந்தாலும் ராவணோட கிங் தான், தமிழ் கிங் தான், இலங்கை ஆண்டவன் தான், சிவபக்தன் தான். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து வரிவாக காட்டணும்னு தான் இந்த ஆசை. தவறு செய்திருந்தாலும் ரெண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ ரிவெஞ்ச் வந்து போட்டிருக்கணும் ராவணனுக்கு, ஏன்னாண்டு தங்கச்சி இந்த முக்கடத்துல படியா. இங்கே பக்கம் தர்மம் அண்ட் சாக்ரிஃபைஸ் பார்த்துருக்குறோம். ராமன் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது எனக்கு நைஸாக இருக்குது பார்க்க. ரெண்டு பக்கமும் அந்த நியாயம் இருக்குது. அந்த ஸ்டோரியை வரிவாக ஆராய்ஞ்சு செய்திருக்கணும். வந்து முதல்ல ஸ்டார்டிலேருந்து பார்க்க ஸ்டார்ட்லேருந்து பார்க்க பிரம்மா, விஷ்ணு, சிவன், அந்த
ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த கதை கொண்டு வரினோம். ஸோ அதான் 2 பார்ட்ஸாக இருக்கும், எல்லா விளக்கமும் வரும்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அனுமான். சனி டியோல்னு போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் இப்போவே விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது சும்மா செம்மையாக இருக்குது. ஆனால் அனுமன் வரைக்கும் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். லைக் இப்போ யஷ் தான் வந்து ராவணன். இப்போ யஷும் சனி டியோலும் ஒரே சீனில் அனுமானும் ராவணனா யஷும் பேசும்போது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அதான் இப்போ சுந்தரகாண்டம் கட்டம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ எஸ் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். ஸோ 2026 தான் ஃபர்ஸ்ட் பார்ட், 2027 தான் நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ஏன் இவ்வளோ ஏர்லியாக சொல்லிருக்கணும்னு தெரியலை. பட் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ அடுத்த வீடியோ காய்ஸ். காய்ஸ், நம்ம படத்தில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பெரிய அப்டேட். ஸோ இந்தியன் சினிமாவை ஒரு குளோபல் சினிமாவை மாற்றக்கூடிய ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ ராமாயணா 2 பார்ட்டில் வரப்போகுது. நிதேஷ் திவாரி தான் டைரக்டர். ஸோ அவர் வந்து டங்கல் மூவி டைரக்ட் பண்ணுறது தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், ரம்பி கபூர், யஷ், சீதாவா வந்து சாய் பல்லவி, இப்படி நிறைய பேர் நடிக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம் கைஸ். நான் எப்படி இதை கொண்டு வர புரியணும்னு ஒரு டவுட் இருக்குது. நான் ராமாயணம் வைக்க ஆதிபுருஷ் பார்த்த நாங்கள் எப்படி வந்திருந்து. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ராவணனையும் மையப்படுத்தி, அதே ராமனையும் மையப்படுத்தி அந்த கதையில் இருக்கிற எல்லா அனைத்தையும் போடுற மாதிரி ஒரு படம் வந்தால் செம்மையாக இருக்கும். அதுவும் விஎஃப்எக்ஸ் சும்மா க்ளீனாக இருக்கணும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. ஸோ லெட்ஸ் கோ.